ஆனால் பொதுவாக மக்கள் ஜோதிடர்கள்கிட்ட வரும்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை எனக்கு வந்து ஆப்ரேஷன், இல்லை ஏதாவது வேலை கிடைக்கணும், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷனு, ஏதோ ஒன்று வீடு வாங்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை. ஒரு சிலர் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜோதிடரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இப்படியும் ஒரு குரூப் இருக்கும். ஜோதிடம் அதற்காக அல்ல. உங்களுக்கு உண்டான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராப்ளமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு நுண்மையான தெய்வீக கலை தான் ஜோதிடம். நம்ம ஏற்கனவே என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் பரிகாரம். ஆனால் இப்போ பரிகாரன்றது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், ஒரு விஷயம் நடக்கலை, உடனே அவர் கட்டத்தை பார்க்கணும், பார்த்துட்டு எனக்கு வந்து 4 கோயிலுக்கு அனுப்பணும், 2 ராசிக்கல் போட்டுக்க சொல்லணும், வீட்டில் வந்து பிரமிடை வைக்க சொல்லணும், இல்லை ஏதோ ஒன்று பண்ண சொல்லணும். ஆனால் நமக்கு எல்லாமே சரியாயிடணும். இது சான்ஸே கிடையாது. தெர் இஸ் நோ சான்ஸ் அன்லெஸ் அதர்வைஸ் யூ ரியலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ், ரெக்டிஃபை இட். ரியலைஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் தான் லைஃப். எப்போ எது வரைக்கும் நம்ம தவறுகளை நம்ம உணராமல் இருக்கிறோமோ, எது வரைக்கும் நம்மளுடைய தவறுகளை நம்ம திருத்துக்கொள்ளாமல் இருக்கிறோமோ, அது வரையில் நம்மளுடைய விதி மாறாது என்பது தான் நிதர்சனமான விதி. ஆனால் அதை செய்கிறதுக்கு யாருக்குமே மனசு கிடையாது. பரிகாரம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோம். சிம்பிளாக நம்ம பரிகாரம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கோம், டிராஃபிக்கு வண்டி நகர மாட்டேங்குது முன்னாடி. அந்த நேரத்தில் என்ன பரிகாரம்? ஹார்ன் அடிக்கிறது தான் பரிகாரம். பச்சை மிளகாவை கடிச்சிட்டோம், காரம் கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுது, என்ன பரிகாரம்? தண்ணி குடிக்கிறது தான் பரிகாரம். இதுக்கு நம்ம இப்போ ஜோதிடரில் பார்த்துட்டு இருப்போம். அப்பப்போ நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி அப்பப்போ நம்ம ஏற்படுத்திக்கிற நிவர்த்திகள் தான் பரிகாரமே தவிர, பரிகாரம் வாழ்க்கையை மாற்றி விடாது. டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இதையெல்லாம் நம்பி பணத்தை செலவழித்து கடைசியில் நிம்மதியும் இழந்து போகிற மக்கள் மத்தியில் அவர்களுக்கும் எளிதில் புரியும் வகையில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு உடனே வந்து நியூராலஜிஸ்ட் கிட்ட போய் பார்த்துட மாட்டோம், உடனே போய் ஒரு ஜோதிடரை போய் பார்க்க மாட்டோம். நம்ம கையில் ஃபஸ்ட் எடுக்கிறது ஒரு பெயின் பாம் இல்லையா? நம்ம ட்ரேட் நம்ம பேசக்கூடாது பொது வழியில். எல்லார் வீட்லேயும் மஞ்சள் கலரில் ஒன்று உட்காந்துருக்கும், தலைவலியாக உடனே அதை எடுத்து தேய்ச்சி விட்டால் சரியாயிடும். இப்படி அதுக்கு நியூராலஜியும் படிச்சிருக்கலாம். ஒரு 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு, அப்புறம் ஒரு 3 வருஷம் அதை பற்றி நியூராலஜியில் ஒரு எம்டி படிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு டிஎம் பண்ணி எல்லாம் படிச்சிருக்கலாம், எது அந்த தலைவலியை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் அந்த தலைவலி எதனால வந்ததுன்னு புரியாமலே ஒரு பாம் எடுத்து போட்டு நம்ம தலைவலியை போக்கிக்கிற மாதிரி நமக்கு இமீடியட் ரிலீஃப் தேவைப்படுற இடத்துல, நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த ஏஐ காலத்தில் நம்ம கையில் ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து அந்த பெயின் பாம் மாதிரி எங்கே பெயின் இருக்கோ அப்போவே தேய்ச்சிக்கோன்னு கொடுத்தது தான் இது ஏஎல்பி.